Hi friends, welcome to my channel. நான் இன்னைக்கு வந்து சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இல்லனா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நான் வந்து கட்லெட் செஞ்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இது வந்து நான் 1/2 kg எடுத்துர்க்கேன். நீங்க இவ்வளவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. 2-3 கிழங்கு இருந்தா கூட போதும். இதை குக்கர்ல 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம மசிக்குவோம்ல அந்த மாதிரி. நான் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஈஸியாக மசிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சுக்கிட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவாங்க, இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துல, குழந்தைங்க சாப்பிடும்போது கடிப்படுன்னு சொல்லிட்டு, ஆனால் சேர்த்துனா நல்லா தான் இருக்கும், சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் நான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் 1/2 ஸ்பூன். நீங்கள் சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பிசையும் போதே கரெக்டாக இருக்கும் அதோட ஈரப்பதம். சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதோட தண்ணியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவில் நம்ம சின்ன சின்னதாக கட்லெட்டுக்கு தட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கையில் வச்சு நம்ம தட்டிக்கலாம். நம்ம வடைக்கு தட்டுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் தான் போதும். எண்ணெய் சூடானதுமே நம்ம தட்டி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கோட இதெல்லாம் எடுத்து நம்ம உள்ள ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் ஒன்று ஒன்றா வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வந்தால் செஞ்சு கொடுக்கலாம். வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுத்தோம் நல்லா வெயிட் கெயின் ஆகும். பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன். நல்லா கலர் வந்து கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆன பின்னாடி தான் நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பிக்கிறேன். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுமே திருப்பிக்கிட்டு பின்னாடி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து விடணும். இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்லா கலர் வந்து மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதை. இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோடய கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கூட வந்து சாஸ் வந்து நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.